ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க கேரள போலீஸ் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க கேரள போலீஸ் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியுடன் பிடிபட்ட கொள்ளையர்களை விசாரிப்பதற்காக கேரளாவிலிருந்து போலீசார் வரவிருக்கிறார்கள். திருச்சூர் காவல் ஆய்வாளர் ஜிஜோ வரவிருக்கிறார். அவர் தலைமையிலான காவல்துறையினர் வரவிருக்கிறார்கள். வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து 5 கொள்ளையர்களிடமும் விசாரணை என்பது நடைபெறவிருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிய கொள்ளையர்கள் குமாரபாளையம் அருகே பிடிபட்ட நிலையில் தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்த கேரளாவிலிருந்து போலீசார் வரவிருக்கிறார்கள். குமாரபாளையம் அருகே பிடிபட்ட கொள்ளையர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 5 கொள்ளையர்களின் பெயர் விவரங்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்த இர்ஃபான், சபீர்கான், ஷவுகீன், முபாரிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோஹ் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது இக்ரம், ஆசர் அலி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியுடன் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்த கேரள போலீசார் வரவுள்ளார்கள். திருச்சூர் காவல் ஆய்வாளர் ஜிஜோ தலைமையில் 4 போலீசார் வெப்படை காவல் நிலையம் வந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்போது இந்த பிடிப்பட்ட கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக எத்தனை போலீசார் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார்கள்? எப்போது தங்களது விசாரணையை தொடங்கவிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் இயந்திரங்களில் 65 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்லும் பொழுதுதான் குமாரபாளையம் அருகே இந்த கொள்ளையர்கள் தமிழ்நாடு காவல்துறையினரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேர் கொண்ட அந்த கும்பலில் போலீசார் என்கவுண்டரில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எஞ்சிய 5 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். அந்த 5 பேரிடம்தான் தற்பொழுது இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள். கூடுதலாக கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த எஸ்பி தங்கதுரை ஆகியோரும் போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். குறிப்பாக இங்கு நிற்காமல் சென்றது அந்த கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதியது உள்ளிட்ட இந்த சம்பவங்களுக்காக வெப்படை காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளையர்களிடம் இருந்து ஒரு பை நிறைய ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்னும் முழுமையாக எண்ணப்படவில்லை என காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்தது முழுமையாக இந்த கேரளா என்பதால் இந்த திருச்சூர் காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சூரினுடைய நகர்ப்பகுதியில் 2 ஏடிஎம் இயந்திரங்களும் அதே போன்று புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மையம் என மொத்தம் 3 மையங்களில் இந்த கொள்ளை நிகழ்த்திவிட்டு தான் இந்த கொள்ளையர்கள் காரில் இருந்து பாதி வழியில் கண்டெய்னருக்குள்ளாக அந்த காரை மறைத்து வைத்து வடமாநிலத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணை தமிழ்நாடு போலீசாரால் தற்பொழுது நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்களிடம் அந்த கேரளாவில் நடைபெற்ற இந்த ஏடிஎம் கொள்ளை தொடர்பான விசாரணைக்காக திருச்சூரிலிருந்து காவல்துறையினர் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். திருச்சூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜிஜோ தலைமையில் ஒரு 4 பேர் கொண்ட போலீசார் குழு தற்பொழுது வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்து அந்த கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு போலீசார் விசாரணை முடித்ததற்கு பிறகாக இங்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதற்கு பிறகாக இவர்கள் கேரள போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு போலீசார், அதாவது நம்ம நாமக்கல் போலீசார் நடத்திய விசாரணையிலும் கூட பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தன. இவர்கள் குறிப்பாக கூகுள் மேப் மூலமாக இந்த ஏடிஎம் இயந்திரங்கள் மையங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை கணக்கிட்டு, அதுவும் குறிப்பாக எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களை குறிவைத்து இவர்கள் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்திருந்தது. இவர்கள் கொள்ளை நிகழ்த்திவிட்டு அவர் வந்த பொழுது போலீசாரினுடைய பிடியில் சிக்காமல் இருப்பதற்காக அவர்கள் இந்த பகுதியில் சுற்றி வந்தது. போலீசார் அவர்களை துரத்தி சென்று ஒரு சினிமா பாணியில் துரத்தி சென்று அவர்கள் சேசிங் செய்து பிடித்தது போன்ற விவரங்கள் அனைத்தையுமே சற்று நேரத்திற்கு முன்பாக சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி முழுமையான அந்த விவரங்களை முழுமையாக வழங்கியிருந்தார். இந்த போலீசாரினுடைய விசாரணை, தமிழ்நாடு போலீசாரினுடைய இந்த விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகாக இவர்கள் கேரள போலீசாரிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த கேரளாவில் நடைபெற்ற அந்த ஏடிஎம் இயந்திரம் கொள்ளை தொடர்பான அந்த விசாரணை கேரள போலீசார் அவர்கள்ட்ட விசாரணை நடத்த இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு போலீசார் இவர்களிடம் கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளை தொடர்பாகவும் விசாரணை நடத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்?
நிச்சயமாக கிருஷ்ணகிரியில் இதே பாணியில் ஒரு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருந்தது. அங்கும் ஒரு 23 லட்சம் ரூபாய் அந்த ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த கொள்ளை கும்பலுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை மற்றும் அந்த தனிப்படை போலீசாரும் இங்கு வருகை தந்து அவர்களும் ஒரு விசாரணை என்பது நடத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் அந்த சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை போலீசார் இதுவரை உறுதி செய்யவில்லை. ஆனால் இங்கு வெப்படை காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் போலீசாருடைய சோதனைக்கு அவர்கள் நிற்காமல் சென்றது. சாலையில் சென்று கொண்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் ஒரு கார் மீது மோதிய விபத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட இந்த சம்பவத்திற்காகத்தான் இந்த வெப்படை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீசாரை தாக்க முயன்றது, இந்த கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற பொழுது காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் முஹைதீன் கற்களால் தாக்க முயற்சித்த பொழுதுதான் இந்த துப்பாக்கிச் சூடு என்பதும் நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த முஹைதீன் உயிரிழந்திருக்கின்றார். அசார் அலி படுகாயங்களுடன் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக இந்த வழக்கு என்பது இங்கு வெப்படை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் பெறப்பட்டு அந்த வழக்கு தொடர்பான தாக்கல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததற்கு பிறகாக கேரள போலீசாரிடம் இவர்கள் அடுத்த கட்டமாக இந்த குற்றவாளிகளை ஒப்படைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.